வணக்கம். லெட்டர் டு விஜய் அண்ணா. இந்த லெட்டரை கொண்டு போய் விஜய் அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. நம்ம எல்லாருக்குமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். முத்து படத்தில் ஜமீன்தார் ரஜினி கோல்டு காயினை வாரி வாரி வழங்குற சீனை பார்த்துட்டு நம்மளும் நைட்டு வந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அதே மாதிரி கனவு கண்டிருப்போம். இந்தா வச்சுக்கோன்னு அள்ளி அள்ளி கொடுப்போம். கனவு உலகத்திலேயே பல கோடிகளே அள்ளி வழங்கியிருப்போம். காரணம் என்னென்னா, மக்கள் நம்மளை வாழ்த்துறது, மரியாதையாக வணங்குறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்கும். கோடி கோடியாக காசு இருந்துச்சுன்னா நம்மளும் அதை பண்ணுவோம். விஜய் அண்ணாவும் அதே தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் த ஃபேக்ட் இஸ், முத்து படம் ஒரு சினிமா. ஈவன் இன் சினிமா நல்லவனாக இருந்தால் கடைசி வரைக்கும் குதிரை வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கணும், இல்லை ஓட்ட விட்டுருவாங்க. இப்படி கடைசி வரைக்கும் குதிரை வண்டி ஓட்டாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக விஜய் அண்ணா பண்ண வேண்டியது என்ன? விஜய் அண்ணா என்ன பண்ணணும்? ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும். உங்களால் என் இமேஜை கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் பேசியிருப்பார். சினிமாவில் ஒருத்தருக்கு இமேஜை க்ரியேட் பண்ணணும்னா அவருக்கு அவரே தனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதா வசனம் பேசினா போதும். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும்னா நிஜமாகவே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகணும். ஏற்கனவே விஜய் அண்ணாக்கு இருக்கிற இமேஜ் போதாதா? இருக்கிற அழகுக்கு மேலே இன்னமும் அழகு தேவையான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ரஞ்சிதமே பாட்டில் ஸ்டைலாக ஃப்ளையிங் கிஸை தட்டி விடுற இமேஜ் தான் இன்னமும் இருக்குது. நம்ம விஜய் அண்ணாவும் அவ்வளோ அரசியலுக்கு மத்தியில் எப்போ கேப் கிடைச்சாலும் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சூர்யா சிரிப்பு தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளையிங் கிஸை எடுத்து தட்டி விட்டுறாரு. அதை ஏன் வெளில எடுக்கிற, அதை உள்ளே வெயி, அந்த காடை உள்ளே வெய்யுங்கிற மாதிரி அந்த ஃப்ளையிங் கிஸை பிடுங்கி திரும்ப அண்ணா பாக்கெட்லேயே வைக்கணும்னு தோணுது. பக்கத்து ஸ்டேட்டில் பவன் கல்யாணம் ஒருத்தர் இருக்கார். சேம் டு சேம் பிஞ்ச். அந்த ஆள் பேசுகிறது ஃபஸ்ட்டு பார்த்தப்ப பாஷை புரியாதவன் பார்த்தா பைத்தியக்காரன்னு நினச்சிருவான். அவ்வளோ ஆக்ரோஷமாகவும் சினிமாத்தனமாகவும் தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுபோக நார்த் இந்தியாவிலேருந்து பெட்ஷீட் விற்க வந்த மாதிரி கார் டாப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு காற்று வாக்கில் போகிறது, நட் ரோட்டில் சாவகாசமாக படுத்து கால் மேலே கால் போட்டு மாஸ்க் காட்டுறதுன்னு யாரா அவன் லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது போலையே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ அவர் தான் அந்த ஸ்டேட்டோட துணை முதலமைச்சர். அவருக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு? மக்கள் ஏன் பவன் கல்யாணம் நம்பினாங்க? ஆஃப்டர் ஆல் இஸ் சினிமாத்தனமான செயல்பாடுகள் எவ்வளோத்தையும் கடந்து மக்கள் ஏன் அவரை நம்பினாங்க? முன்னாடி சொன்னது தான், எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியாது, திடீர்னு ரோட்டில் இறங்கிடுவார். அந்த கேரக்டர் தான் நாளைக்கு மக்களுக்காகவும் இதே மாதிரி ரோட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துச்சு. எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியாது. பொதுவாக அரசியலில் கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு குறை சொல்லுவோம். ஆனால் ஏன் அரசியலில் கெட்டவங்களாக இருக்காங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆஸ் அ கெட்டவன் அவன் ஒருத்தருக்கு கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவனை சார்ந்தவங்களுக்கு அவன் நல்லது தான் பண்ணுவான். அதை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வேணால் இறங்குவான். ஏன்னா அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கெட்டவன்னு பேர் வாங்குற அளவுக்கு இறங்குவாங்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த அரசியல்வாதிகள் கெட்டவர்களாக இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறவன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறவன், அண்ணியை நம்பி மாதிரி கடைசி வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். எதையுமே முறைப்படி செய்யணும்னு சட்டை கசங்காமல் நிற்பான். அந்த வகையில் கெட்டவன் இஸ் பெட்டர் சாய்ஸ் ஃபார் தலைவன் பொசிஷன். கெட்டவன் கெட்டது அப்படின்னு நான் சொல்லும் போது அறமற்ற குரூரமான செயல்களை செய்யணும் அப்படின்னு இல்லை. உலகத்தில் எல்லா ஜனநாயக நாட்டிலையும் மக்களுக்காக செய்கிற புரட்சியும் போராட்டமுமே அந்தந்த அரசாங்கங்களால் கெட்டதாக தான் பார்க்கப்படுது. அது செய்கிறவங்கள சட்டம் கெட்டவங்களாக தான் பார்க்குது. சில விஷயங்கள் சட்டத்தோட கண்ணு முன்னாடி நம்ம கெட்டவனாக தான் காட்டும். ஆனால் குறைந்தபட்சம் மக்களுக்காக அந்த கெட்ட பேரை கூட உங்களால் சம்பாதிக்க முடியலன்னா அம்புட்டு நல்லவனாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளை ஆளும் கட்சி டிஎம்கே, அவங்களோட டேக்லைன் தமிழ்நாடு போராடும். அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் போராடணும்? ஏன்னா அவங்க போராட தயாராக இருக்காங்கங்கிறத மக்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆளாமல் இருந்தாலும் சரி, மக்களுக்காக கிரவுண்டில் இறங்குவோங்கிறத தான் அந்த டேக்லைன் சொல்லுது. இன்னொரு கட்சியோட டேக்லைன் அடங்க மறு அத்துமீறு. அதுக்காக சட்டத்துக்கு புறமா சட்டத்தை மீறி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மக்களுக்காக எந்த அளவுக்கும் இறங்குவோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி டேக்லைன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கான தலைவன்கிறவன் எதையும் செய்ய தயாராக இருப்பவனாக இருக்கணும். எந்த அளவுக்கும் அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவோங்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு தலைவன்கிட்டேருந்து மக்கள் எதிர்பார்க்குறது தலைவன் நல்லவனாக இருக்கணுங்கிறது இல்லை. தலைவன் என்னவா வேணா இருக்கட்டும், அவன் என்ன வேணால் செய்யட்டும், ஆனால் அதன் மூலமாக மக்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்குறானா அப்படிங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவனை தான் மக்கள் தலைவனாக கன்சிடர் செய்வார்கள். மாணிக்கம் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் அவனோட பிரச்சனையை கொண்டு போய் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லலை. வேலு நல்லவனாக இருக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் தங்களோட பிரச்சனையை கொண்டு போய் வேலுக்கிட்ட சொல்லலை. இங்கே மக்களுக்கான நம்பிக்கையை பெற நீங்கள் பாஷாவாக இருக்கணும், வேலு நாயக்கராக இருக்கணும், பவன் கல்யாணாக இருக்கணும்.
சொல்ல முடியாது, டப்புன்னு எதனால பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படிங்கிற துணிச்சல் கொண்டவன்கிட்ட தான் மக்கள் உதவின்னு போய் நிற்பாங்க. நம்மளை மாதிரியே சராசரியான இன்னொரு நல்லவன்கிட்ட போய் அதே மாதிரி ஒரு நல்லவன் உதவின்னு போய் நிற்க மாட்டான். லெட்ஸ் கம் டு விஜய் அண்ணா. சினிமாவில் ஒரு சீன் இருக்கும். ஹீரோயின் குளிரில் நடுங்குவாங்க. ஹீரோ கெத்தா, மாசா, ஸ்டைலாக, ரொமான்டிக்காக தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போற்றி விடுவார். நானும் பெட்ஷீட்டை போற்றிக்கிட்டு அந்த மாதிரி கனவு கண்டிருக்கேன். பட் ரியாலிட்டி இஸ், எனக்கு இருக்கிற ஃபேட் லேயருக்கு, இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு, பிளட் ப்ரெஷருக்கு நான் சட்டையை கழட்டி ஹீரோயினுக்கு கொடுத்தா அடுத்த நிமிஷமே நான் பாடி ஆகிடுவேன். கிட்டத்தட்ட விஜய் அண்ணாவோட அரசியல் இமேஜும் அப்படி தான் இருக்குது. மக்களுக்காக கோட்டை கட்டி கொடுத்தா அவர் பாடி ஆகிடுவார் போல். காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றிட்டியேன்னு வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி ஆறுதல் சொல்ல வேண்டியவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்னா? இவ்வளோ இலகிய நல்ல மனம் படைத்த நல்லவனை மக்கள் ரசிப்பாங்க, அன்பு பாராட்டுவாங்க, நம்ம வீட்டு புள்ளன்னு வாயார சொல்லுவாங்க. ஆனால் தலைவனாக பார்க்க மாட்டாங்க. அந்த புள்ளையே பாவம் இப்படி அரசியலுக்கு வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதுன்னு பரிதாபப்பட்டாங்கன்னா போச்சுன்னு அர்த்தம். கரெக்டு, உங்கள் மேலே இருக்கிற அன்புனால பரிதாபப்படுறாங்க, சரிதான். ஆனால் பரிதாபகரமான இடத்துல உள்ளவனை எப்படி தலைவன்கிற இமேஜுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ரொம்ப சமத்தா வீட்டுக்கு அடக்கமாக நல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பத்தான் நான் ஜல்லிக்கட்டுக்கு போய் மாட்டை அடக்க போகிறேன்னு ஒரு பேரன் வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ராசா உனக்கு அதெல்லாம்? அடிப்படும், ரிஸ்க்கு, நீ சமத்தா வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இரு, உனக்கு வராததெல்லாம் ஏன் தங்கம் பண்ணுற அப்படின்னு அன்பாக சொல்லி சோழியை முடிச்சுடுவாங்க. அதே வீட்டுக்கு அடங்காமல் சரக்கை போட்டு வந்து அப்பத்தாவை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சோன்னு வைங்க, உன் பேரன் ஜல்லிக்கட்டுக்கு போகிறானாமே அப்படின்னு கேள்விப்பட்டா அவன் செஞ்சாலும் செய்வான் கொழுப்படுத்த காலை அப்படின்னு அந்த பேராண்டிக்கு எலிவேஷன் கொடுப்பாங்க. இதுதான் மக்கள் சைக்காலஜி. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க, தளபதி அப்படின்னு. பொதுவாக சினிமாவில் ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த கேரக்டர் ஸ்கெட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு தளபதிங்கிற அந்த கேரக்டர் ஸ்கெட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். போரில் தளபதி தான் முன்னாடி நிற்பான், எல்லா வீரர்களுக்கும் முன்னாடி, மன்னனுக்கும் முன்னாடி. காட் காட் காட். அவரை கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்கப்பா. ஓகே, லைட்ஸ், கேமரா, ரோலிங்கா. இந்த டேக்காவது ஒழுங்காக பண்ணுங்க. ஆக்ஷன். ஊர்ல இருக்க கடைசிப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா? சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.